அந்த குளக்கரையின் வயல்வெளிகளில் இருக்கும் வரப்புகளில் ஓடி வந்து கொண்டிருந்தாள் பூமாதேவி என்ற பூமா. வயலில் வேலை செய்யும் பெண்கள் எல்லோரும் ஓடி வரும் பூமாவையே வைத்த கண் வாங்காமல் கொண்டிருக்க, அங்கு வேலை செய்யும் பெண்ணொருத்தியான அழகம்மாள் பூமாவிடம், ஏண்டி பூமா, ஏண்டி வரப்புல இப்படி ஓடி வரவ என்றாள். அதனை கண்டு கொள்ளாத அவளோ, அழகு, என் மாமனை பாத்தியா என்றாள். அதற்கு அழகோ, இல்லையே, இங்க வள்ளியே வீரன்னு என்றாள். நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்டி, என் மாமன் காலையில இருந்து காணுண்டி என்றவள் அருகில் இருந்த வீரனின் நண்பனான மாயனிடம், அண்ணா, மாமனை பாத்தியா என்க, மச்சான் தேனிக்கு ஒரு வேலை விஷயமா போயிருக்காமா, ஏதோ பஞ்சாயத்தான் என்றான் மாயன். நீ ஏமா வீரனை தேர்ற, அவனே உன்னை பார்த்தாலே கடுப்பாயி கத்துவான், நீ ஏமா அவனை போய் தேர்ற என்ற. அவன் பேசியதை காதில் வாங்காதவள் போல, அப்படியான நீங்க போலியா எனவும், இன்னைக்கு வயல்ல வேலை இருக்கு, அத பாக்க சொல்லி என்கிட்ட விட்டுட்டு அவன் தேனிக்கு போயிட்டாமா என்று சலித்து கொண்டான் மாயன். சிறிது நேரம் அங்கேயே நின்று தன் தாடையில் கையை வைத்து யோசித்த பூமா, எப்பவுமே தேனிக்கு போகும் வீரன் வர இரவு 1 மணி 2 மணி ஆயிடுமே என்று யோசித்து ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டு, சரிண்ணே, நான் வரேன், அழகு, நான் வரேன்டி என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து ஓடிச் சென்றாள் பூமா. பூமாவை கண்டாலே ஒதுங்கி செல்லும் வீரன். வீரனை கண்டதே போதும், அவனின் கண் பட்டாலே போதும் என்று அவனையே சுற்றி வரும் பூமா. இவர்களின் வாழ்வில் நடக்கும் சிறு சிறு சுவாரஸ்யமான விஷயங்கள். இருவரும் சேர்ந்தார்களா, காலம் வென்று வாழ்ந்தார்களா என்பதே நம்முடைய சுவாரஸ்யமான கதை. முதல் கதை, புதிய முயற்சி. உங்களின் சிறிய ஆதரவை அளியுங்கள்.